கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி, விசுவாசிக்கிற உங்களால் நடக்கும் அடையாளங்கள். இன்னைக்கு நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். மார்க்கின் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாரொன்றை குறித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இது யார் சொன்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. அவர் சொல்லாகவும் அவர் கட்டளையிட நிற்கும். இதில் தெளிவாக போட்டதுக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவனன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறீங்களா? இந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் மற்றவங்க ஜெர்மன்னு நினைக்கிறது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனால் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற உங்கள் மூலமாகவும் கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த காரியங்கள் கர்த்தர் இன்னைக்கு அதிகாரத்தை நம்மளுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக கொடுத்துட்டார். சரியா? அதனால் விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை காண்பீங்க. எங்கள் அன்பன் பரலோகப்பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்காக நினைச்சப்பா, இந்த நாளில் நீ சொன்ன வார்த்தையின்படி விசுவாசிக்கிற எங்களால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லியிருக்கீங்க. அது எங்கள் வாழ்க்கையில் காண உதவிச்சிங்க. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். விசுவாசிக்கிற உங்கள் மூலமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இதுவே இன்றைய நற்செய்தி. தேவனுக்கு மட்டுமே மகிமையுண்டாகட்டும்.